வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 56வது தலைப்பு அக்னிமுகன் அழிந்தான். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 55 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 56 அக்னிமுகன் அழிந்தான். இரணியன் தோற்று ஓடிப்போய் கடலில் ஒளிந்து கொண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டு சூரபத்மன் மிகவும் வெட்கம் அடைந்து மனம் குமுறினான். அச்சமயம் அவன் குமாரர்களில் ஒருவனான அக்னிமுகன் அங்கே வந்தான். தந்தையின் சோகம் குடிகொண்ட முகத்தை கண்டதும் வேதனையுற்று, தந்தையே, ஏன் இவ்விதம் சோகத்தில் ஆழ்ந்து இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது என்று கேட்டான். குமாரா, நடக்க வேண்டியது ஒன்றும் பாக்கியிருப்பதாக தெரியவில்லை. எதிரியின் வலிமையை நன்கு அறிந்திருந்தும் நேரில் சென்று அவனை அடக்கி அழித்து திரும்பாமல் மற்றவர்களுடைய பராக்கிரமத்தில் நம்பிக்கை கொண்டு முட்டாள்தனமாக நடந்து வருகிறேன். இரணியன் வெஞ்சினத்தோடு போருக்கு சென்றான். வெற்றி வகை சூடுவான் என்று எதிர்பார்த்திருந்த எனக்கு இப்போதுதான் அவன் தோற்று ஓடிப்போய் கடலுக்குள் பதுங்கிவிட்டதாக செய்தி வந்தது என்றான் வேதனையால் நெஞ்சம் பிளக்க. அக்னிமுகன் தந்தையை வணங்கி, அப்பா, வேதனையுற வேண்டாம், எனக்கு அனுமதி தாருங்கள். நான் புறப்பட்டு சென்று வீரபாகுவை வெற்றி கண்டு இரணியனால் ஏற்பட்ட அவமானத்தை போக்குவேன் என்றான். சூரபத்மன் மகனை அணைத்து மகிழ்ந்து அவனுக்கு பலவாறு ஆசிகள் கூறி போருக்கு அனுப்பி வைத்தான். அக்னிமுகன் சிறிதும் காலம் தாழ்த்தாமல் அப்போதே படைகளுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டான். இறைவனிடமிருந்து பெற்ற அநேக அஸ்திரங்களுடன் பாட்டி மாயையால் கொடுக்கப்பட்ட வில்லையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அக்னிமுகன் மிகுந்த பராக்கிரமம் உடையவன். அவன் தாயின் கர்ப்பத்தில் உண்டான நாளிலிருந்து அவன் உடல் முழுவதும் அக்னி சிந்தியது. அவன் பாட்டி மாயை வந்து பதும கோமலையை பாராட்டி அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தை நினைத்த மாத்திரத்தில் அக்னியை சிந்தக்கூடிய முகத்தை உடையவனாக இருப்பான் என்று கூறிச் சென்றாள். அதனால் அவனுக்கு அக்னிமுகன் என்ற பெயர் உண்டாயிற்று. அவன் கோபமடைந்தால் அவன் முகத்திலிருந்து அக்னி தீ சுடராக வெளிப்படும். திக்கு பாலகர்களுடன் சண்டையிட்டு வெற்றி கண்டு அஷ்டதிக்கு கஜங்களையும் இழுத்து வந்து அரண்மனையில் கட்டியவன். சிறுவனாக இருக்கையில் விளையாடுவதற்காக பிரம்மனுடைய அன்னத்தையும் விஷ்ணுவினுடைய கருடனையும் பிடித்து வந்து விட்டான். அவனை பலவாறு திருப்தி செய்து அவற்றை மீட்டு அனுப்பும்படியாகி விட்டது. சூரியனும் சந்திரனும் அவனிடம் சிறைப்பட்டு சொல்ல முடியாத அவதிப்பட்டிருக்கின்றனர். இத்தகைய பராக்கிரமம் வாய்ந்த அக்னிமுகன் யுத்தத்துக்கு புறப்பட்ட போது அவனுடன் சோமகண்டன், சோமன், சூரியஜித்து, மேகன், பிங்களன் முதலான படைத்தலைவர்கள் படைகளுடன் வந்து சேர்ந்து கொண்டனர். யுத்த களத்தை அடைந்ததும் அக்னிமுகன் சங்கநாதத்தை எழுப்பி வீரபாகுத்தேவரை சண்டைக்கு அழைத்தான். பூதப்படைகள் ஆவேசத்துடன் அசுர வீரர்கள் மீது பாய்ந்து தாக்கின. பற்பல ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். ஆயுதங்கள் ஒன்றுடன் மற்றொன்று மோதும்போது தீப்பொறிகள் பறந்தன. இரு தரப்பிலும் அநேகர் கொல்லப்பட்டார்கள். இரத்தம் ஆறாக பெருகியது. சோமகண்டன் என்ற படைத்தலைவனை முன்னணிக்கு அனுப்பினான் அக்னிமுகன். வீர புரந்தரர் பாய்ந்து வந்து அவனை எதிர்த்தார். இருவரும் கடுமையாக போரிட்டனர். பானங்களை அடுத்தடுத்து பிரயோகித்து உடலின் பல பாகங்களையும் துளைத்து எடுத்தனர். வீர புரந்தரர் ஒரு பானத்தால் சோமகண்டனுடைய தலையை அறுத்து தள்ளினார். அப்போது அக்னிமுகன் அருகிலிருந்த மேகன் என்ற படைத்தலைவன் தண்டாயுதத்தை பிரயோகித்து வீர புரந்தரருடைய தேர்ப்பாகனை கொன்றான். அதனால் கோபம் கொண்ட அவர் வேலாயுதத்தால் மேகனுடைய மார்பை பிளந்து அவன் உயிரை கவர்ந்தார். படைத்தலைவர்கள் அடிபட்டு மாண்டது கண்டு கோபமுற்ற அக்னிமுகன் கண்மூடித்தனமாக வீர புரந்தரரை எதிர்த்தான். அர்த்த சந்திர பானங்களை பிரயோகித்து பலருடைய தலையை அறுத்து தள்ளினான். சிலருடைய கைகள் அருந்தன, மற்றும் சிலருடைய மார்பு பிளக்கப்பட்டது. தலையை இழந்த முண்டங்கள் யுத்த களத்திலே ஊழி நடனம் ஆடின. வீர புரந்தரருடைய சகோதரர் 7 அவருடைய உதவிக்கு விரைந்து வந்தனர். ஆயிரக்கணக்கான பானங்களால் அவர்களையும் துன்புறுத்தினான் அக்னிமுகன். அவர்கள் சிறிதும் கலங்காது கணைகளை மழையென பெய்தனர். அவர்களுடைய பான பிரயோகத்தின் முன்பு தான் தடுமாறி போய்விடுவோமோ என்று அஞ்சினான். உடனே சிவாஸ்திரத்தை பிரயோகித்து விட்டான். வீரர்கள் 7 சீறி வரும் அஸ்திரத்தை ஆக்னேயாஸ்திரம் என்று நினைத்து அதன் வேகத்தை தணிக்க வர்ணாஸ்திரத்தை எய்தனர். ஆனால் சிவாஸ்திரம் வர்ணாஸ்திரத்தை அழித்து மேலும் சீறி பாய்ந்து அவர்களை நெருங்கி தாக்கியது. ஐயோ அண்ணா என்று வீரபாகுத்தேவரை உதவிக்கு கூவி அழைத்தவர்களாய் அவர்கள் நிலத்திலே விழுந்து உயிரை விட்டனர். அருகிலிருந்த வீரர்கள் பயந்து நாற்புறமும் சிதறி ஓடினார்கள்.
போரின் முன்னணியிலே ஏற்பட்ட சலசலப்பை கண்ட வீரபாகுத்தேவர் அங்கே ஏதோ நடக்கக்கூடாதது நிகழ்ந்துவிட்டது என்று நினைத்து ஓடோடி வந்தார். அக்னிமுகன் அவரை தடுத்து நிறுத்தினான். அடே, உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். வந்தாயா? வா, உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இடத்திற்கு கொண்டு சேர்க்கிறேன் என்று எக்காலத்துடன் கூறினான். அவன் வார்த்தைகளால் கோபமுற்ற வீரபாகுத்தேவர் எரித்து விடுவது போல் அவனை பார்த்தார். அடே அசுரகுமாரா, இரணியன் என்னோடு போர் செய்து மீள முடியாதென்பதை உணர்ந்து ஓடிப்போய் கடலில் ஒளிந்து விட்டான். அவன் சகோதரன் நீ வந்திருக்கிறாய். உன்னால் என்னை ஏதும் செய்ய முடியாதென்பதை தெரிந்து கொள். என்னோடு போருக்கு வந்தவர்களுள் தப்பி பிழைத்தவர்கள் பானுகோபன் ஒருவனே. மற்றவர்கள் எல்லாம் என் பானத்துக்கு இரையாகிவிட்டார்கள். உயிர் பிழைக்க ஆசை இருந்தால் ஓடிப்போய்விடு என்று கொக்கரித்தார். அக்னிமுகன் அவரை பார்த்ததும் முகம் கருத்து வில்லை வளைத்து பானத்தை பிரயோகித்தான். வீரபாகுத்தேவர் அனாயசமாக அந்த பானத்தை வழியிலேயே தடுத்து அழித்தார். மிக கடுமை வாய்ந்த அஸ்திரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அக்னிமுகன் பிரயோகித்தான். விளையாட்டாக ஒதுக்குவது போல வீரபாகுத்தேவர் அவற்றை விலக்கினார். அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் அவனுடைய வீரத்தை எள்ளி நகையாடுவதாக தோன்றியது. கோபத்தோடு ஆயிரக்கணக்கான பானங்களால் அவருடைய உடலை துளைக்க முயன்றான். அவரும் எண்ணற்ற பானங்களால் அவன் மார்பையும் தோள்களையும் துளைத்தார். காயங்களிலிருந்து பெருகிய இரத்தத்தால் அவன் உடல் முழுவதும் நனைந்தது. போரிலே தோல்வியடைய நேரும் சமயத்தில் தனக்கு உதவ வேண்டும் என்று அவன் முன்னரே காளியை திருப்தி செய்து வரம் பெற்றிருந்தான். வீரபாகுத்தேவரால் தோள்களை துளைக்கப்பட்டு கைகள் தூக்க முடியாது போன சமயத்தில் அவரால் கொல்லப்படாதிருக்க உடனே உதவிக்கு வருமாறு அவன் காளியை மனத்திலே தியானித்து வேண்டினான். அக்னிமுகன் வேண்டுகோளை ஏற்று காளி தேவி சிவந்த தலை மயிரையும் கொல்லி கண்களையும் உடைய ஆயிரக்கணக்கான கூலிகளுடன் யுத்தக்களத்திலே தோன்றினாள். அவளுடைய பயங்கர தோற்றத்தையும் உடன் வந்திருக்கும் கூலிகளுடைய வெறியாட்டங்களையும் கண்ட பூத வீரர்கள் நிலை குலைந்து பின்வாங்கல் ஆயினர். கூலிகள் வேல்களையும் ஈட்டிகளையும் சூளங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கிடையே பாய்ந்து அடித்தும் குத்தியும் கிழித்தும் அட்டகாசம் செய்தனர். பூத வீரர்கள் எல்லோரையும் அழித்து திரும்புமாறு காளிதேவி சூலாயுதத்தை வீசினாள். சீறி பாய்ந்த அதன் மீது 14 பானங்களை செலுத்தி வீரபாகுத்தேவர் அழித்தார். காளியின் கண்கள் கோபத்தால் நெருப்பை கக்கின. இம்முறை நீ தப்ப முடியாது என்று சொல்லி மற்றொரு சூலாயுதத்தை பிரயோகித்தாள். நாகாஸ்திரம் போல பெரும் சீற்றத்துடன் வந்த அதன் மீது 1000 பானங்களை எய்து அழித்தாள் வீரபாகு. காளியின் கோபம் எல்லை மீறிவிட்டது. சிங்க வாகனத்தை விட்டு குதித்து கையிலே வாளை ஓங்கிக் கொண்டு வீரபாகுத்தேவர் மீது பாய்ந்தாள். ரதத்தட்டிலே குதித்து பாய்ந்து வந்து காளிதேவியின் 8 கைகளையும் ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அவளுடைய மார்பிலே ஓங்கி குத்தினார். அவள் மார்பு பிளந்து இரத்தம் குபுக்கென்று பாய்ந்து கொட்டியது. அவள் மயங்கி அங்கேயே விழுந்து விட்டாள். ஒரு கணத்திலே உணர்வு பெற்று காளி எழுந்திருந்தாள். ஆறுமுகப் பெருமான் திருவருளுக்கு பாத்திரமான வீரபாகுத்தேவரை ஏதும் செய்ய முடியாதென்பதை உணர்ந்தாள். வீரபாகுத்தேவரை ஆசீர்வதித்தாள். இன்று அக்னிமுகன் எனக்கு ஏராளமான பலிகளை தந்து என்னை திருப்தி செய்து யுத்த களத்திலே நினைக்கும் போது வந்து உதவுமாறு வேண்டினான். அவன் வேண்டியதன் பொருட்டே யுத்தத்துக்கு வந்தேன். உன் பேராற்றலை காணும்போது நான் மிகவும் மகிழ்கிறேன். என்னுடைய சக்திகளுடன் நான் இப்போதே திரும்பிச் செல்கிறேன். விரைவிலேயே அக்னிமுகனை வதைத்து வெற்றி முழக்கம் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். அவளோடு வந்த கூலிகளும் மறைந்து போயினர். காளி வீரபாகுத்தேவருக்கு ஆசி கூறி விடைபெற்று செல்வதை கண்ட அக்னிமுகன் கோபம் கொண்டான். எனக்கு துணை தேவையில்லை, நான் ஒருவனாகவே போரிட்டு வீரபாகுவை அழிப்பேன் என்று சூளுரைத்து அவரை தாக்கினான். வீரபாகுத்தேவரும் கணக்கற்ற பானங்களை பிரயோகித்து அவனை திணறச் செய்தார். அவனுடைய சக்தி வாய்ந்த மாயாவில்லை ஒடித்து தள்ளினார். அக்னிமுகன் வேறொரு வில்லை கொண்டு அவர் மீது பிரம்மாஸ்திரத்தை விடுத்தான். வீரபாகுத்தேவர் கோபத்தோடு வீரபத்ராஸ்திரத்தை விட்டார். அது பிரம்மாஸ்திரத்தை அழித்ததோடு அக்னிமுகனை நெருங்கி அவன் சிரத்தை கொய்து உயிரை கவர்ந்து கொண்டு திரும்பியது. அதை கண்ட தேவர்கள் பூ மாறி பொழிந்து ஆரவாரம் செய்தனர். அக்னிமுகனோடு வந்த படைகள் வீரபாகுத்தேவரை சூழ்ந்து கொண்டு எதிர்த்தன. 24,000 பேரையும் வீரபாகுத்தேவர் ஊழி காற்றைப் போல மாறி சூறையாடினார். அடிபட்டு உயிர் இழந்தவர்கள் போக எஞ்சிய ஒரு சிலரே உயிர் தப்பி ஓட முடிந்தது. அசுர வீரர்கள் யுத்த களத்தை விட்டு ஓடியதும் வீரபாகுத்தேவர் முன்னணியிலே போரிட்டு அடிபட்டு விழுந்த தம்முடைய சகோதரர்கள் 7வரையும் தேடினார். அவர்களை காணவில்லை.
அச்சமயம் உக்கிரன் அவர் அருகில் வந்து எழுவரும் அக்னிமுகனால் கொல்லப்பட்டதையும் சற்று தொலைவில் அவர்களுடைய உடல்கள் கிடப்பதையும் தெரிவித்தார். அதை செவியுற்ற வீரபாகுத்தேவர் சோகம் தாங்காது ஓவென்று அலறிக்கொண்டு ரதத்தை விட்டு குதித்து ஓடினார். அங்கே பிணக்குவியல்களின் மீது கிடந்த அவர்களுடைய உடல்கள் மீது விழுந்து புரண்டு அழுதார். சற்றைக்கெல்லாம் சோகத்தை கட்டுப்படுத்தியவராய் எழுந்தார். அக்னிமுகன் பாணத்தை பிரயோகம் செய்து அடித்தாலும் அவர்களுடைய உயிரை கவர்ந்து சென்றது கூற்றுவன் அல்லவா? அதை நினைத்தபோது காலன் மீது அவருக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று. மார்க்கண்டேயருடைய உயிரை கவர வந்து ஈசன் காலால் உதைப்பட்டதை மறந்துவிட்டான் போலும். இப்போது அவனுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் என்று சினந்து ஒரு பாணத்தை எடுத்தார். திருக்கரத்திலே வேலாயுதத்தை ஏந்தி பக்தர்களை காத்து வரும் கந்தபெருமானுடைய தம்பியான வீரபாகுத்தேவன் எனப்படும் நான் எழுதியது. என் சகோதரர்களுடைய உயிரை கவர்ந்து சென்றது முறையல்ல, அவர்களை இக்கணமே கொண்டு வந்து விடவும் என்று ஓர் ஓலையில் எழுதி பாணத்திலே வைத்து யமபட்டணத்தை நோக்கி எய்தார். வீரபாகுத்தேவர் விட்ட பாணம் 7 கடல்களையும் கடந்து மானசோத்திர பர்வதத்தின் தெற்கே உள்ள யமபட்டணத்தை அடைந்து தர்மராஜன் முன்பு போய் விழுந்தது. அதை கையில் எடுத்து படித்ததும் அவன் உடல் பயத்தால் நடுங்கத் தொடங்கி விட்டது. வீரபாகுத்தேவருடைய தம்பிகளை நான் கவர்ந்து வரவில்லையே. ஞான திருஷ்டியால் பார்த்தான். அவர்கள் 7 பேரும் கைலாயத்தில் இருப்பதை அறிந்தான். உடனே கைலையங்கிரிக்கு விரைந்து சென்றான். கைலையங்கிரியின் ஒரு புறத்திலே எழுவரும் பூத வீரர்கள் சிலரோடு விளையாடி கொண்டிருந்தனர். தர்மராஜன் அவர்களிடம் சென்று வணங்கி, சிவகுமாரன் திருவருள் பெற்ற மைந்தர்களே, உங்களை காணாது வீரபாகுத்தேவர் யுத்த களத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். புறப்படுங்கள், சீக்கிரம் அவரிடம் செல்வோம் என்று வேண்டினான். வீரர்கள் எழுவரும் மகிழ்ந்து தர்மராஜனுடன் புறப்பட்டனர். யுத்த களத்தை அடைந்து தங்கள் உடல்களில் நுழைந்து உயிர் பெற்று எழுந்தனர். சகோதரர்கள் எழுவரும் உயிர் பெற்றது கண்டு வீரபாகுத்தேவர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை கட்டித் தழுவி பலவாறு ஆனந்தப்பட்டார். அப்போது தர்மராஜன் பரிவாரங்களுடன் அங்கு வந்து அவரை வணங்கி, பிரபோ, என் மீது கோபம் கூடாது. நான் அவர்களை கவர்ந்து செல்லவில்லை. சிவாஸ்திரத்தால் தாக்குண்ட அவர்கள் தங்களை உடலை விட்டு கைலாயம் சென்று விட்டனர். அங்கே சென்று அழைத்து வந்தேன் என்றான். வீரபாகுத்தேவர் தர்மராஜனை பலவாறு கொண்டாடினார். யுத்த களத்திலே வீரர்கள் எழுவரும் உயிர் பெற்றது பற்றி மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோட மகேந்திரபுரியிலோ சோகம் நிறைந்திருந்தது. குமாரன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு பதும கோமலை துக்கம் தாங்காது கதறினாள். அரண்மனையே அத்துக்கத்தை பொறுக்க மாட்டாது அழுதது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 57வது பகுதி மூவாயிரவர் மறைந்தனர் அடுத்த தலைப்பில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.